அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 41வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். திரு கணேஷ் அவர்களுக்கு ஏற்பட்ட வெடிவிபத்தை பற்றி கடந்த 2 பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த பதிவோட இறுதியில் பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர்காவலன் படத்தில் இடம்பெற்ற பாடல் ஆத்துக்குள்ள தீப்பிடிச்சா யாரு தீ அணைப்பா. புலமை பித்தன் இந்த பாடலை எழுதியிருப்பார். சித்ரா, உமாரமணன், மனோ இணைந்து பாடிய பாடல் இது. ஊர்காவலன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் பட்டுச்சட்டக்காரன் ஒரு பொட்டு வச்ச மாமன். காமராசன் எழுதிய பாடலை எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருப்பார். 17/6/1987 வெளியான திரைப்படம் எங்க சின்ன ராஜா. பாக்யராஜ், ராதா, CR சரஸ்வதி நடித்த திரைப்படம். இந்த படத்தில் பாக்யராஜுக்கு ஒரு இன்ட்ரோ சாங், எடுடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார். மிக இனிமையாக இந்த பாடலை பாடியிருப்பார். நாடு முன்னேற பாடுபடு நாடு முன்னேற. சின்னராஜா படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் சாங் கொண்ட சேவல் கூவும் நேரம், மிக மிக இனிமையான ஒரு டுயட். ஜானகி அவர்கள் பாடிய இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். எஸ் ஜானகி குரல்களில் உருவான ஒரு இனிய பாடல். பாடல் அடைந்த மாபெரும் வெற்றியினால் இதே மெட்டை ஹிந்தி இசையமைப்பாளர்கள் ஆனின் மேலின் எடுத்து ஹிந்தியில் பயன்படுத்திக் கொண்டார்கள். தெற்கிலிருந்து வடக்குக்கு சென்ற ஒரு சில பாடல்களில் இதுவும் ஒன்று என்பது சங்கர் கணேஷ் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை. எங்க சின்ன ராஜா படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிய டுயட், மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன். இந்த பாடலையும் கவிஞர் வாழிதான் எழுதியிருப்பார். எஸ் ஜானகி இணைந்து பாடிய ஹிட் சாங் இது. 1987 பட்டியை கிளப்பிய பாடல். சின்ன ராஜா படத்தில் சென்சாரில் மாட்டிய பாடல் என் தூக்கம் போச்சு. தூக்கம் போச்சு, ராத்திரி நேரம் பகலாச்சு. தூக்கம் போச்சு, ரவிக்கையும் சேலையும் பாயாச்சு. இந்த வரிகள் சென்சாரால் மாற்றப்பட்டு ராத்திரி நேரமும் பகலாச்சு என்று மாற்றப்பட்டது. வாலி அவர்கள் எழுதி எஸ்பிபி பாடிய பாடல் இந்த பாடல். தூக்கம் போச்சு, ராத்திரி நேரம் பகலாச்சு. ராஜா படத்தில் எல்லா பாடலுமே ஹிட் சாங்ஸ். இதில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இசையில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி மட்டுமே எல்லா பாடலையும் பாடிய படம் எங்க சின்ன ராஜா. எங்க சின்ன ராஜா படத்தில் இடம்பெற்ற ஒரு சோக பாடல், நான் தந்தனத்தாம் பாட்டு தாளம் இல்லை. பொருந்தா கல்யாணத்தை மிக அழகாக கூறியிருப்பார் கவிஞர் வாலி. நல்ல வைரக்கல்லு பக்கத்துல உப்பு தான், சேர்த்து வச்சது இந்த சாமி செஞ்ச தப்பு தான். 1987 ஆண்டு
சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்களின் எண்ணிக்கை 9. 14/4/1987 அன்று வெளியான திரைப்படம் வீரபாண்டியன். சிவாஜி கணேசன், விஜயகாந்த், ராதிகா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சிட்டுக்குருவி. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. பாடலை மலேசிய வாசுதேவனோடு இணைந்து பாடியவர் KS சித்ரா. 14/1/87 வெளியான திரைப்படம் ராஜமரியாதை. சிவாஜி கணேசன், கார்த்திக், ஜீவிதா நடித்த படம். இதில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாடல். மற்றும் SP சைலஜா இந்த பாடலை பாடியிருப்பார்கள். கணேஷ் சார் வாழ்க்கையில் குண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. 1981ஆம் ஆண்டு வாணியம்பாடி ரயில் விபத்து. பலருக்கு இந்த ஆக்சிடென்ட் பற்றி தெரியும். 3 ட்ரெயின் ஒரே நேரத்தில் இடிச்சிட்டு பெரிய ஆக்சிடெண்ட். இந்த விபத்து நடந்த ஒரு ரயிலில் கணேஷ் சாரும் அவரோட மனைவியும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க போன அந்த கூப்பையில் அவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருக்குமே பலத்த அடி, காயம், நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் சிறு காயங்களோடு உயிர் தப்பியிருக்காங்க. இதே போல் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் மீட்டிங் வந்தபோது அந்த நேரத்தில் சங்கர் கணேஷ் கச்சேரி தான் அங்கே நடந்துட்டு இருந்தது. ராஜீவ் காந்தி வரார் அப்படின்ன உடனே அந்த டிஎஸ்பி என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு சங்கர் கணேஷ்கிட்ட கச்சேரியை நிறுத்திக்க, எங்கள் தலைவர் வராரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கச்சேரியை நிறுத்திட்டு ஒரு சில 100 அடி தூரங்கள் தான் போயிருப்பாங்க. அந்த இடத்த விட்டு இவங்க நவுறாங்க, குண்டு வெடிக்குது. மயிரிழையில் சங்கர் கணேஷ் அந்த இதில் தப்பிக்கிறாங்க. இவங்க இப்படி தப்பிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க செஞ்ச தான தர்மங்கள் தான். கோயில் திருப்பணிகளுக்காக பல கச்சேரிகளை இலவசமாக செய்து கொடுத்தவர்கள் சங்கர் கணேஷ். அதே போல் ஏழைகளுக்கு உதவுறதில் கணேஷ் சார் நிறைய பண்ணியிருக்காரு. இதை நான் பர்சனலாக என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். 1984ஆம் ஆண்டு ஏவிஎம்மில் ஒரு ரெக்கார்டிங், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனோட ரெக்கார்டிங், அதை பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். அது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மன்சூர்னு ஒரு படம், அந்த படத்தோட பூஜை மற்றும் ரெக்கார்டிங் பாடல் பதிவு நடக்குது. அந்த பாடல் பதிவு முடிஞ்ச உடனே கணேஷ் சார் என்ன பண்ணார் அப்படின்னா, 5 ரூபா கட்டு 2 எடுத்துகிட்டு வந்தார். அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பணத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு, ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த பணத்தை கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க எல்லாருமே, இது மாதிரி இங்கே அடிக்கடி நடக்குங்க, ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே பணத்தை எடுத்துகிட்டு வருவார், எங்கள் எல்லாருக்கும் தருவாங்க அப்படின்னு அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க. இதுபோல் இவர்கள் செய்த தர்மங்கள் தான் இவரை என்றைக்குமே காப்பாற்றிட்டுருக்கு. சங்கர் கணேஷ் இசையில் வந்த வேறு சில பாடல்களை நாளை பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.